ஃபீவர் அப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டயட். ஃபீவர் அப்போ ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷன், வீக்னஸ், லோ இம்யூனிட்டி, இந்த மூணுமே சரி பண்ணுற மாதிரியான டயட் இது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீவர் அப்போ சாலிடாக நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கலான்னா, கஞ்சி, ரச சாதம், இட்லி, இந்த மாதிரி ஈஸி டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சாலிடான ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். ட்ரிங்காக என்ன கொடுக்கலான்னா, சூப் கொடுக்கலாம். வெஜிடபிள் சூப்போ சிக்கன் சூப்போ கொடுக்கலாம். இன்னும் ரெக்கவரியை ஃபாஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு நல்லா மினரல்ஸ், அயர்ன்லாம் கொடுக்கணும்னா ரொம்ப முக்கியமான சூப் முருங்கைக்கீரை சூப். இது அவங்க ரெக்கவரியை ஃபாஸ்ட் பண்ணும். லாரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெக்கவரியில். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, தேங்காய், முந்திரி, அது கூட வேறு ஏதாவது நட்ஸ் போட்டுட்டு நீங்கள் நல்லா அரைச்சி வடிச்சுக்கோங்க. ஃபைபர் இல்லாமல் வடிச்சிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி குடிக்க கொடுக்கலாம். பழங்கள் என்னென்ன கொடுக்கலான்னா, வாழைப்பழம், ஆரஞ்சு, மாதுளை, சாத்துக்குடி, இந்த பழங்கள் எல்லாம் டீஹைட்ரேஷனை குறைச்சி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபீவர் அப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆயிலி ஃபுட்டு, தோசை, பூரி, இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ் வேண்டாம். நான்வெஜ் வேண்டாம். இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும், அவங்கள இன்னும் வீக் ஆக்கும். காரம், மசாலா ஐட்டம்ஸ் போட்ட மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வேண்டாம். அவங்களுக்கு ரொம்ப ட்ரையான மைதா ப்ராடக்ட், பிரெட் மாதிரியான மைதா ஐட்டம்ஸ் கொடுக்க வேண்டாம். நான் மேலே சொன்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஃபீவர்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும்.